கரூர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய புகழிமலை முருகன் ஆலய கோவிலின் தைப்பூச திருவிழாவை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். புகழூர் என்பது கரூரிலே ஒரு பிரதான பகுதி, அதாவது காகித தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தேரோட்ட திருக்காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புகழிமலை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அந்த மலையிலே முருகப்பெருமானுக்கு தேரோட்டம் நடக்கின்ற இந்த வேளையிலே காவடிகள் சுமந்தும் முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி ஆட்டமும் பாட்டமும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், இவர்களில் பலரும் இளைஞர்களாக காட்சியளிக்கிறார்கள். இந்த சிறு வயதிலேயே பக்தி எண்ணமானது அவர்களுக்குள் தோன்றி இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்காக இந்த தைப்பூச திருநாளிலே வந்திருக்கிறார்கள். இளநீர்களை காவடிகளாக சுமந்து வருகின்ற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் காவடி என்று சொல்லப்படும். இதோ பெண் பக்தைகள் பால் குடங்களை சுமந்து வருகின்ற காட்சிகளை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காவடி என்பது முதலாக இந்த காவடியை சுமந்தவன் இடும்பன் என்று சொல்லப்படும். பழனி திருத்தலத்தோடு தொடர்புடையவன் இந்த இடும்பன். இதோ புகழூர் திருத்தலத்தையும் நாம் தரிசிக்கிறோம். பக்தர்கள் படிகளேறி அந்த முருகப்பெருமானை தரிசித்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி முருகனின் அருள் பெற்று திரும்புகிறார்கள். இதோ அந்த இளநீர்கள் இங்கே உடைக்கப்பட்டு அந்த இளநீர் முருகனின் அபிஷேகத்திற்காக எடுத்து செல்லப்படுகின்ற காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் என்று சொன்னாலே அது ஒரு தனி அழகுதான். உயரத்தில் இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை வணங்கினால் நம்மையும் ஒரு நல்ல உயரத்திற்கு அழைத்து சென்று விடுவான். இதோ புகழூர் திருத்தலத்திலே புகழிமலை ஆலயத்திலே அந்த தேர் வலம் வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.